ஒரு வழியே நம்ம எல்லாருமே 12th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு. இந்த வீடியோ பார்க்குற தருணத்தில் நீங்கள் 12th கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை 11th படிக்கும்போதே உங்கள் ஸ்கூலில் இந்நேரம் 12th சிலபஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த மொமெண்ட்டில் ஆரம்பிச்சு உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் 2027 வர வைக்கும். ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் எப்படி ப்ராப்பராக பிளான் பண்ணணும், எப்படி ப்ராப்பராக படித்து உங்களுடைய ட்ரீம் ஸ்கோரை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோடைய டியூரேஷன் என்னவாக இருந்தாலும் சரி, ஒரு வருஷம் ஃபுல்லாக நீ உழைப்பை போட போகிற. இந்த வீடியோவை ஒரு செகண்ட் விடாமல் நான் சொல்கிற வார்த்தைகளை முழுசாக கவனித்து பாரு. இதை நான் ரொம்ப உரிமையோட கட்டாயமாக கேட்குறேன். ஏன் அப்படின்னா, இங்கே நிறைய பேர் 12th நல்ல மார்க் எடுக்காமல் போகிறதுக்கான பெரிய காரணமே அவங்களுக்கு என்ன வேணுன்றதுல ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறது தான். அந்த தெளிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு திருக்குறள்ல இருந்து என்ன செய்யலாம், இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். உடையார் எனப்படுவது ஊக்கம், அஃதிலார் உடையது உடையரோ மற்று. திருவள்ளுவர் இந்த குறளில் என்ன சொல்ல வர்றாரு? ஒருத்தவனுக்கு இந்த உலகத்தில் அவன்கிட்ட என்ன வேணா இருக்கட்டும், அவன்கிட்ட பெரிய பெரிய மாளிகைகள் இருக்கட்டும், பெரிய பெரிய பங்களா, காரு, ஹெலிகாப்டர், ஏரோப்ளேனு, எண்ண முடியாத அளவுக்கு பணம், அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸு, ஓகே, அவங்க அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறது, அவங்க பெருமைப்படுற மாதிரி வாழறது, ஒருத்தவனோட ட்ரீம் லைஃப்பில் அவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ இப்படி எல்லாமே அவன்கிட்ட இருக்கட்டும். அவன் எல்லாத்தையும் உடையாரா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் உடையவனாக இருக்கட்டும். ஆனால் அவன்கிட்ட ஊக்கம், ஓகே, ஊக்கம்ன்றது என்ன? மோட்டிவேஷன், ஒரு கான்ஃபிடென்ஸ், அது இல்லை அப்படின்னா இதெல்லாம் இருந்து ஏதாவது பயன் இருக்கா? இவ்வளோ இருந்து ஒருத்தவனுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை, ஒரு சின்ன மோட்டிவேஷன் இல்லைன்னா இதெல்லாம் இருந்து புண்ணியம் இருக்கா? இல்லை அப்படின்றப்பல திருவள்ளுவர். உண்மை தானே? இந்த நேரத்தில், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்தில் என்னை கேட்டால் உங்களுக்கும் ரொம்ப முக்கியமானது அதுதான் சொல்லு. அடுத்த ஒரு வருஷம் உங்ககிட்ட இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது என்ன அப்படின்னா கான்ஃபிடென்ஸ், மோட்டிவேஷன். இந்த விஷயத்தை எக்காரணத்தை கொண்டும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது. எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்கள் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது. என் கூட சேர்ந்து நான் சொல்ல போகிற விஷயங்களை கவனமாக கேளு. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும். ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய சேனலை மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். எதுக்காக யானியன் சார்? உங்களை நிறைய பேருக்கு நம்ம சேனலை இந்த வீடியோ மூலிமா தான் முதல்ல பார்ப்பீங்க. நம்ம சேனலில் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு வருஷம் ஃபுல்லாக, நீ 12th முடிக்கிற வரைக்கும் ஒரு வருஷம் ஃபுல்லாக உங்கள் கூடவே இருந்து நாங்கள் தினம் லைவாக கிளாஸஸ் நடத்த போகிறோம். இந்த கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீ. ஃபுல் சிலபஸை இந்த வீடியோஸ் மூலயமாவே நாங்கள் கவர் பண்ணுவோம். உங்களுக்கு ஸ்கூலில் எப்படி லைன் பை லைன் எல்லாத்தையும் நடத்துகிறாங்களோ, எல்லாத்தையும் அழகாக சொல்லித்தராங்களோ, அதே மாதிரி ஃபுல் சிலபஸை உங்களுக்கு நாங்கள் யூடியூப்லேயே அழகாக கம்ப்ளீட் பண்ணி தருவோம். நம்ம யூடியூப் சேனலில் நிறைய குவிஸ் நடத்துவோம், நிறைய காம்படிஷன் நடத்துவோம். அதுலலாம் நீங்கள் டாப்பில் வரீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு நாங்கள் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் தரப்போகிறோம். இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்காலர்ஷிப்ஸை வச்சு நீங்கள் நீட் படிக்க போகிறீங்க, ஜேஇ படிக்க போகிறீங்க, சியூஇடி படிக்க போகிறீங்க, என்டிஏ படிக்க போகிறீங்க, நான் விட்டி, ஏட்ரிபிளி, எஸ்ஆர்எம், ஜேஇ, இந்த மாதிரி எவ்வளோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் நான் பங்கேற்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அப்போ அதுக்கான கோச்சிங் கிளாஸஸில் உங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் பயங்கரமாக ரெடியூஸ் பண்ணி ரொம்ப கம்மியான ஃபீஸில் உங்களால் படிக்க முடியும். ஏன்னா எனக்கு தெரியும், இந்த சேனலில் ஃபாலோ பண்ணுற எல்லாருமே நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிற குழந்தைங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு வர குடும்பங்கள் இருந்து தான் நீங்கள் இந்த கிளாஸை கவனிக்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பா அம்மாவோட ஃபீஸை உன்னால் பாதியாக்க முடியும், ஒரு 80% குறைக்க முடியும்னா அதோட முயற்சிக்கு நாங்களும் இங்கே உங்களுக்கு உறுதுணையாக நிற்போம். சரியா? உங்களுடைய முக்கியமான எக்ஸாம் டைம்ஸில், அது குவார்டர்லியாக இருக்கட்டும், ஹாஃப் இயர்லியாக இருக்கட்டும், மிட் டேர்ம் எக்ஸாமாக இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், ஜேஇயாக இருக்கட்டும், அந்த மாதிரியான எக்ஸாம் டைம்ஸில் நாங்கள் உங்களுக்கு ஸ்பெஷலாக மேரத்தான் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு நிறைய ஃப்ரீ பிடிஎஃப்பும் அதே நேரத்தில் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நாங்கள் எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோவில் கூட உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு இருக்குது. நீங்கள் இப்போ 12th வந்திருக்கீங்க இல்லையா, ஸோ 12th நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு முக்கியமாக தேவைப்பட போகிற நிறைய பிடிஎஃப், ஓகே, நிறைய பிடிஎஃப்ஸை ஒரு குட்டி கிஃப்டாக உங்களுக்கு இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா எல்லாத்தையுமே அழகாக இப்போவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து நம்ம இந்த மெயின் வீடியோக்குள்ளே போவோம். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டாக உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமில் எடுக்க வேண்டியது 600 அவுட் ஆஃப் 600 இல்லை 200 கட் ஆஃபா? நிறைய பேருக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாமல், இதில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க தெரியுமா? 200 கட் ஆஃப் தான் எடுக்க வேண்டிய ஒரு ஸ்டூடெண்ட் 600 கான்சென்ட்ரேட் பண்ணி கடைசியில் இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் தோற்று போகிறாங்க.
600 எடுக்க வேண்டிய ஒருத்தர் 200 கட் ஆஃப்காக எய்ம் பண்ணி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க நினச்ச காலேஜ்குள்ளே அட்மிஷனே கிடைக்காம கிடைச்ச ஏதோ ஒரு கோர்ஸை மனக்கசப்போடு எடுத்துக்கிட்டு விருப்பம் இல்லாமல் படித்து விருப்பம் இல்லாத வேலைக்கு போகிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? இந்த 600 இல்லை 200 கட் ஆஃபில் அவ்வளோ பிரச்சனை இருக்கா? அதில் அவ்வளோ தெளிவு தேவைப்படுமா அப்படின்னா, ஆமாம், நான் உனக்கு இந்த தெளிவை இப்போவே வருஷத்தோட ஆரம்பத்தில் வீடியோவிலே கொடுத்துட்றேன். 200 கட் ஆஃப் எதுக்கெல்லாம் தேவைப்படும்? நான் 200 கட் ஆஃப் எடுக்கிறேன் அப்படின்னா ஓகே, அது எனக்கு எதெல்லாம் தேவைப்படும்? நீங்கள் பிஇ இல்லை பிடெக் பண்ண போகிறீங்க, பேசிக்காக இன்ஜினியரிங் பண்ண போகிறீங்க, அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர இன்ஜினியரிங் காலேஜஸில் நீங்கள் இன்ஜினியரிங் பண்ண போகிறீங்க. டிஎன்இஏ அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே வர டிஎன்இஏ. ஓகே, ஸோ அவங்க தான் வந்து இதுக்கான கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃபை மட்டும்தான் பார்ப்பாங்க. நீங்கள் 200 கட் ஆஃப் எடுத்துருக்கீங்களா, என்ன 199 198 உங்கள் கட் ஆஃப் என்ன, அதை வச்சு தான் உங்களுக்கு பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், சிஎஸ்சி, ஏஎன்எம்எல், டேட்டா சயின்ஸு, பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் ரோபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் 200 கட் ஆஃப். பேசிக்காக நீ ஒரு கோர்ஸ் பார்க்குற, அந்த கோர்ஸ் வந்து பிஇன்னு இருக்குது இல்லை பிடெக்குன்னு இருக்குன்னா ஞாபகம் வச்சுக்கோ. ஈவன் புதுசாக வரப்போகிற ஃபீல்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே டேட்டா சயின்ஸு, சைபர் செக்யூரிட்டி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இது எல்லாமே 200 கட் ஆஃபை பேஸ் பண்ணது மட்டும்தான். புரியுதா? அப்போ 600 அவுட் ஆஃப் 600 எடுத்து உனக்கு புண்ணியம் கிடையாது, நீ 200 கட் ஆஃப் எடுத்துருக்கணும், அப்போ தான் உனக்கு சீட்டு. சார் இப்போ நான் 600க்கு அப்போ என்னென்ன கோர்ஸுக்கெலாம் எய்ம் பண்ணணும்? நான் இப்போ பிஎஸ்சி, அதாவது பேசிக் டிகிரி கோர்சஸ், தமிழ்நாட்டில் நிறைய பேசிக் டிகிரி கோர்சஸ் இருக்குது நிறைய யூனிவர்சிட்டிஸில். அதுக்கெல்லாம் நீங்கள் 12th 600, அதாவது உங்களோட டோட்டல் ஸ்கோர் என்னன்றதை தான் பார்ப்பாங்க. அப்போ அதில் தமிழ், இங்கிலீஷு, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த சப்ஜெக்ட்லலாம் நீ என்ன ஸ்கோர் எடுத்திருக்குன்றத முக்கியமாக கவனிப்பாங்க. அப்போ பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிகாமு, பிபிஏ, பிஏ, பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, நர்சிங், ஃபிசியோதெரப்பி, இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, சரியா? இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ இந்த கோர்சஸுக்கெலாம் உங்கள் டோட்டல் தான் பார்ப்பாங்க. ஓகேவா? யானேன் சார் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, முதல்ல இந்த கட் ஆஃப்னா என்ன, அந்த கட் ஆஃபை வந்து எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்னா நான் உங்களுக்கு அழகாக தெளிவாக சொல்கிறேன். இப்போ நான் மெடிக்கல் ஃபீல்டு ரிலேட்டடாக போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோ, அதுக்கு கம்பல்சரி நீட்டு தான். அப்போ நீட் எக்ஸாம் எதுக்கெல்லாம் பயன்படும்? நான் எம்பிபிஎஸ் ஆக போகிறேன், பிடிஎஸ், ஓகே, டென்டல் சர்ஜன் ஆக போகிறேன், இல்லை நான் ஆயுர்வேதா போகிறேன், ஹோமியோபதி போகிறேன், உனானி போகிறேன், சித்தா போகிறேன், இல்லை நேச்சுரோபதியார் யோகா போகிறேன், இதுக்கெல்லாம் வந்து நீட் அப்படின்றது கம்பல்சரி. இது எல்லாத்துக்குமே நீட் அப்படின்றது வந்து என்னது? இட் இஸ் கம்பல்சரி. புரியுதா? இதுலேயே ஒரு சிலதுக்கெல்லாம் நீட் வந்து இருக்குது, ஆனால் கம்பல்சரி கிடையாது. 12th மார்க் வச்சும் போகலாம், நீட் இல்லாமல் 12th மார்க் வச்சும் ஒரு சில டிகிரி கோர்சஸ் போடலாம். பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச், அதாவது வெட்டினரி சயின்ஸ், அப்புறம் ஃபிசியோதெரப்பி, நர்சிங், இப்போ நர்சிங்லேயே வந்து ஹானரரி கோர்ஸ், அதுக்கப்புறம் ஆக்குபேஷனல் தெரப்பி, ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, இந்த மாதிரி கோர்சஸுக்கெல்லாம் நீட் இருக்குது. ஆனால் நீட் இல்லைனாலும் உங்களோட 12th டோட்டல் எக்ஸாம் இருக்குது பாரு, அதை வச்சுமே போகலாம். சரியா? இப்போ நீ ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும், என்னன்னா உனக்கு என்ன வேணும். யூ ஹாவ் டு பி வெரி கிளியர் இன் வாட் யூ வாண்ட். சார் ஆனால் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் இப்போ தான் 12th வரேன், நான் என்ன கோர்ஸ் எடுக்க போகிறேன்னே எனக்கு தெரியல, காலேஜ் போய் என்ன சூஸ் பண்ணுறது நான் இன்னும் முடிவே பண்ணல, இப்போ நான் என்ன பண்ணுறது, அந்த கிளாரிட்டியே இல்லை அப்படின்னா அப்போ யூ கோ ஃபார் 600 அவுட் ஆஃப் 600. நான் இன்னும் என் ஆம்பிஷன் என்னன்னு சூஸ் பண்ணல, நான் என் காலேஜில் என்ன கோர்ஸ் படிக்கணும்னு சூஸ் பண்ணலான்னா 600 அவுட் ஆஃப் 600. இல்லை நான் தெளிவாக இருக்கேன்னா 200 கட் ஆஃப். இப்போ ஒரு பேச்சுக்கு நீ இன்ஜினியரிங் தான் போகணும்னு முடிவு பண்ணிட்ட, சரியா? அப்போ இன்ஜினியரிங் தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா நீ கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்ஸ்லாம் என்ன? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, மூணுத்துலேயும் சென்டமடி. இது மூணுத்தில் நீ சென்டம் அடிச்சிட்டனா வேறு எதை பற்றியுமே நீ பயப்பட தேவையில்லை. புரியுதா? ஒரு விஷயம் நீ ஸ்டார்டிங்கில் இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் நீ என்ன தெரியுமா நல்லா புரிஞ்சுக்கணும், 12th சிலபஸ்ன்றது ஏதோ புது சிலபஸ்லாம் இல்லை, ஏற்கனவே நீ 11th படித்தது இங்கே உனக்கு ஒரு மாறு வேஷத்தில் வந்திருக்கு. நீ என்ன பண்ணியிருப்ப? 11th ஃபிசிக்ஸில் மெக்கானிக்ஸ் படிச்சியா, அதுதான் இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். மோல் கான்செப்ட் கெமிஸ்ட்ரியில் படிச்சியா, அதுதான் உனக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை நல்லா படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. மேக்ஸில் ஃபங்க்ஷன்ஸ் படித்தோமா, அதுதான் இங்கே கேல்குலஸாக வரப்போகுது. செல் பயாலஜி படித்தோமா பயாலஜியில், அதான் ஹியூமன் ஃபிசியாலஜியாக வரப்போகுது. நீ ஏற்கனவே படித்த விஷயங்கள் தான் உனக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா, ஹலோ மைக் கேட்குது இல்லை? நீ ஏற்கனவே அங்கே என்ன படிச்சியோ அதுதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இங்கேயும் வரப்போகுது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை.
நீ ஒரு சில தப்பை மட்டும் பண்ணிடாத. அந்த தவறுகள்லாம் வந்து என்ன? ஆக்சுவலாக பேசிக்ஸ் எதையுமே படிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக 12th புக் எடுத்து வச்சு படிக்கிறது, 11th பேசிக்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுறது, 11th சம்மந்தமே இல்லை, நான் ஸ்ட்ரெயிட்டாக 12th போய் படிக்க போகிறேன், அப்படிலாம் கிடையாது. சரியா? அது மட்டும் இல்லாமல் ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஒரு பிளானே இல்லாமல் படிக்கிறது. எந்த ஒரு விஷயம் படித்தாலும் அதை மல்டிபிள் டைம்ஸ் படிக்கணும், அதுக்கு ரிவிஷனையும் அந்த பிளான்ல போட்டிருக்கணும். அப்போ அந்த ரிவிஷன் பிளானே இல்லாமல் படிக்க உட்கார்றது அப்படின்றது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. புரியுதா? ஓகே, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ 12th வந்திருக்கலாம், 12th சிலபஸை உங்கள் ஸ்கூலில் வந்து வேகமாக ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஸ்பீடு மேட்ரு இல்லை, கிளாரிட்டி தான் மேட்ரு. நீ எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்க, நீ கிளாரிட்டியாக இருந்த அப்படின்னா உன்னால் 12th சாதிக்க முடியும். கிளாரிட்டி இல்லை, ஆனால் நான் அவசரமாக எதையாவது படிக்கிறேன் அப்படின்னா இட் டசன்ட் என்ஷூர் சக்ஸஸ். அப்போ நீ ஃபிசிக்ஸில் ஓகே, இப்போ நீ 12th சிலபஸ் ஆரம்பிக்கிற அப்படின்னா ஃபிசிக்ஸில் இந்நேரத்துக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா அதில் இருக்கிற முக்கியமான லாஸ், ஈக்குவேஷன், பேசிக்ஸ்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கணும். 11th நான் சொல்கிறேன். கெமிஸ்ட்ரியில் மோல், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், இந்த பேசிக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். மேக்ஸ் அண்ட் பயாலஜியில் கோர் டெஃபினேஷன் என்ன, லாஜிக் என்ன, அந்த பேசிக் சம்ஸ் என்ன, ஓகே, இன்டெக்ரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், அதை பற்றின ஒரு பேசிக்ஸாவது நமக்கு தெரியணும். அப்போ அதெல்லாம் கற்றுக்கணும். ஓகே, இப்போது 12th சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு கம்ப்ளீட் பிளான் வாங்கிட்டா சொல்கிறேன். நீ என்ன செய்யணும்? ஒரு 7 மாதத்துக்குள்ள சிலபஸை கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும். 7 months. புரியுதா? 12th சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஸ்கூலில் 3 மாதத்தில் பண்ணுவாங்க, 2 மாதத்தில் பண்ணுவாங்க, 4 மாதத்தில் பண்ணுவாங்க. நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், 7 மாதம் டைம் எடுத்துக்கும். எப்படி பண்ணணும்? தப்பர், நீ ஒரு சாப்டர் படிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு அதை லேர்ன் பண்ணு, ப்ராக்டிஸ் பண்ணு, அப்புறம் அதை ரிவைஸும் பண்ணு. நீ ஒரு சாப்டரை ரிவைஸே பண்ணாமல் அடுத்த சாப்டருக்கு போகிறது அப்படின்றது சுத்த முட்டாள்தனம்டா, புத்தியால்தனமே கிடையாது. அது ரிவைஸ் பண்ணாமல் அடுத்த சாப்டர்னு படிச்சுட்டு மொத்தமாக எல்லாத்தையும் நான் ரிவைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீ திரும்ப வந்து பார்க்கும்போது எல்லாமே புதுசாக இருக்கும். பாஸ், இதெல்லாம் நான் படித்தேன், எனக்கு படித்த மாதிரியே ஞாபகம் இல்லையே அப்படின்னு எத்தனை வாட்டி நம்ம அதை ஃபீல் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி தப்பை நம்ம திரும்ப திரும்ப பண்ணக்கூடாது. சரியா? வீக்லி இப்போயிலேருந்தே நம்ம டெஸ்ட் எடுக்கணும். செல்ஃப் டெஸ்ட் ஸ்கூலில் 1000 டெஸ்ட் வைப்பாங்க, 100 டெஸ்ட் வைக்கிட்டோம். ஸ்கூலில் ஒரு வாரத்துக்கு 100 டெஸ்ட் வைக்கிட்டோம். உனக்கு நீ ஒரு டெஸ்ட் வச்சு அதை நீயே கரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்த விட எது படித்தாலும் அதை எழுதி பார்க்கணும், சும்மா பார்க்குறதில்ல. இங்கெல்லாம் பாதி பேர் மேக்ஸாமே கண்ணால் தான் பார்ப்பாங்க. நம்ம பிறக்கும் போதே ஆரியபாட்டாவாக பிறந்துட்டோம் இல்லையா? அதனால் இப்படி கண்ணாலே பார்ப்பாங்க. சிட்டி ரோபோன்னு நினைப்பேன் எல்லாருக்கும். சொன்னால் ஈகோ ஹிட் ஆகும். சால்வ் பண்ணும் தம்பி, புரியுதா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சால்வ் பண்ணும். யூ ஹாவ் டு ரைட், நாட் ஜஸ்ட் ரீட். ஓகே, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஆன்சர் பண்ண தெரியலனா படித்து புண்ணியம் கிடையாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீ எவ்வளோ வேணால் கஷ்டப்படு சார், நான் எவ்வளோ நேரம் படிக்கிறேன் தெரியுமா, ஆன்சர் இல்லைன்னா புண்ணியம் இல்லைப்பா. இது ஒரு வருஷம் ஃபுல்லாக நீ ஞாபகம் வச்சுருக்கணும். எல்லாத்தையும் உனக்கு மல்டிபிள் டைம்ஸ் ரிவிஷன் பண்ண தெரியணும், அதை அப்ளை பண்ண தெரியணும். அப்ளைனா நீ எழுதி பார்க்க தெரியணும். அப்போ ஃபுல் சிலபஸை நீ செகண்ட் ரிவிஷன் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கணும். ஒவ்வொரு எக்ஸாமையும் 3 மணி நேரத்துக்குள்ளே என்னால் முடிக்க முடியுதான்னு ப்ராக்டிஸ் பண்ணணும். உட்காந்து எழுதி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? கை வலிக்குது, கொஞ்சம் நேரங்கிற சத்தம் போடாத, பெரிய வீடியோ முடிச்சுட்டு வந்துடும். ஓகே, இப்போ அந்த மந்த்லி பிளானுக்கு வரும். உன்னோட ஹோல் 12th நீ ஸ்டார்டிங்கில் இருந்தே ப்ராப்பராக மந்த் வைஸாக பிரிச்சிடணும். சரியா? என்ன இப்போ மே, ஜூன், ஜூலை. ஓகே, மே, ஜூன், ஜூலை இந்த 3 மாதத்துக்குள்ளே வால்யூம் 1 ஃபுல்லாக தரவு பண்ணிவிடும். உனக்கு வால்யூம் 1 தரவு பண்ணுற மாதிரி இந்த டைமில் தான் உனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா ஃபஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் வைப்பாங்க, சரியா, குவார்டர்லி எக்ஸாம் வைப்பாங்க. இது எல்லாமே வால்யூம் 1 தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கும். அப்போ நீ வால்யூம் 1க்கு மே, ஜூன், ஜூலை 3 மாதம் எடுத்துக்க. எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும், அது ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், பயாலஜியாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும். ஓகே, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 மாதத்தில் வால்யூம் 2 ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடு. சரியா? அடுத்து நவம்பர், டிசம்பர் மந்த்ஸில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வால்யூம் 2 செகண்ட் மிட் டர்ம் உங்களுக்கு அந்த டைமில் வைப்பாங்க. ஸோ நவம்பர், டிசம்பரில் வால்யூம் 2 வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணணும். யூ ஹாவ் டு ரிவைஸ் இட் அகெயின். ஏன் சார் நான் இந்த டைமில் வால்யூம் 1 பண்ணக்கூடாதானா? ஏன்னா இப்போ தானே செகண்ட் மிட் டர்ம் வால்யூம் 2ல் தானே வைப்பாங்க. ஓகே, என்ன பண்ணுவாங்க? வால்யூம் 2ல் தான் வைப்பாங்க. அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா நவம்பர், டிசம்பரில் வால்யூம் 2 முடிச்சுட்டு ஜனவரி, பிப்ரவரியில் வால்யூம் 1 முடிக்க பார்க்கணும். ஏன்னா ஜனவரி, பிப்ரவரியில் தான் இப்போது உனக்கு நல்ல ரிலேட் ஆகும். ரிவிஷன் எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கும். அப்போ அந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ் 11th ஒரு சில பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பேன். இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. இந்த டைமில் வால்யூம் 1 தரவு பண்ணு. ப்ராப்பராக பிளான் பண்ணி ப்ராப்பராக டென்ஷனே இல்லாமல் ஒரு எல்லாத்தையும் 1க்கு 2 வாட்டி படித்து முடிச்சிருக்கணும். சரியா? இப்போது ஒரு நாளோட ஷெடியூல் எப்படி இருக்கணும் இந்த வருஷம் ஃபுல்லாக?
ஒரு நாளைக்கு நீ மேக்ஸிமமே ஒரு நாளைக்கு 1-2 சப்ஜெக்ட் படி, மேக்ஸிமம் 3 சப்ஜெக்ட் படி. எல்லா சப்ஜெக்ட்டையும் இந்த ஒரே நாளில் படிக்கிறக்கு அதெல்லாம் வேண்டாம். சரியா? சரி ஓகே. அழுதுகினே இருப்பான், கையிலே வச்சுருக்கணும். ஒரு நாளைக்கு 2-3 சப்ஜெக்ட்ஸ் பர் டே. அது மட்டும் இல்லாமல் ஓகே நீங்கள் வந்து என்ன செய்யணும், 40 மினிட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுக்கணும். ஓகே, எவ்ரிடே நீ வந்து என்ன செய்கிற, ஒரு 40 மினிட்ஸ் படிக்கிற அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடு, அப்புறமா திரும்ப படிக்க ஆரம்பி. ஒரே ஸ்ட்ரெச்சில் நான் 3 மணி நேரம் படிக்க போகிறேன், ஒரே ஸ்ட்ரெச்சில் 4 மணி நேரம் படிக்க போகிறேன். உட்காருவேன், ஒரே ஸ்ட்ரெச்சில் 4 மணி நேரம் உட்காந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் படிச்சிருப்பேன். மீதி 2 மணி நேரம் படிக்கிறதுக்காக கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கும் எஃபர்ட் போடுறதுக்குமே உனக்கு டைம் போயிருக்கும். அப்படி வேண்டாம். 40 மினிட்ஸ் நல்லா இன்டென்ஸாக படிக்கிறியா, 10 நிமிஷம் பிரேக் எடு, திரும்ப வா, 40 மினிட்ஸ் படி. சார் 40 மினிட்ஸே எனக்கு வரல, அப்போ 30 மினிட்ஸ் உட்காரு, 25 மினிட்ஸ் உட்காரு, ப்ராக்டிஸ் பண்ணு. ஓகே, இப்போ நைட் ஆச்சுன்னா நீ என்ன செய்யணும், இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம என்ன படித்தோம், இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோன்னு ஒரு ரீகால் மண்டையில் யோசிக்கணும். பேப்பர் எடுத்து புக் எடுத்து பார்க்க சொல்ல நான் யோசி, இன்றைக்கி என்ன படித்தோம். இன்றைக்கி வந்து நம்ம வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் படித்தோம். வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டரில் என்ன வச்சு, என்னமோ சக்கரம் மாதிரி போட்டிருந்தாங்க, ஒரு கீழகிற சக்கரம் மேலேகிற ஒரு சக்கரம் சிடின்னு, அந்த மாதிரி யோசி. அந்த மாதிரி யோசி போதும், அதுக்கு மேலாம் வேணாம். சரியா? நீ டெய்லி டிசிப்ளினாக இருந்தால் உனக்கு ஏன்ப்பா மோட்டிவேஷன் தேவைப்படுது? நீ ஆனியன் சாரை தேடவே வேண்டாம். ஆனியன் சார் மோட்டிவேஷன் கொடுங்கன்னே நீ கேட்க மாட்டேன். நீ டெய்லி டிசிப்ளினை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி போகிறேன், டெய்லி டிசிப்ளினாக இருந்து போகிறேன், நீ 4 பேர் மோட்டிவேட் பண்ணுவேன். சரியா? இப்போ நான் சொல்கிற விஷயத்த ஸ்ட்ரிக்டாக பண்ணவே பண்ணாதீங்க. என்ன, உங்களை நீங்களே போய் டாப்பர்ஸ் கூட வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறது, அதே மாதிரி நீ ஒரு ஷெடியூல் போட்டோன்னா சும்மா அந்த ஷெடியூலில் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் மாற்றிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் மோட்டிவேஷன் இருக்கோ அப்போ படிப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம் வருதுன்னா எக்ஸாம் நேரத்தில் படிப்பான், இல்லைன்னா படிக்க மாட்டான். அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், முந்தா நேற்று பார்த்துக்கலாம். டைம் ட்ராவல் வாட்ச் ஒன்று கிடச்சா நல்லாயிருக்கும். நான் வந்து என்னோட யங்ஸ்டர்கிட்ட போய் டேய் நல்லா படிடா, 12th கஷ்டமாக இருக்கும்னு நான் சொல்லிப்பேன் யானியன் சார்ன்ற அளவுக்குலாம் ஒரு சில பேர் உட்காந்துருப்பான். ஏதாவது மேஜிக் பண்ண முடியுமா யானியன் சார்? எனக்கு வந்துருக்குப்பா மெசேஜ்லாம் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள், சார் ஏதாவது பண்ணி டைம் ஸ்டாப் பண்ண முடியுமா யானியன் சார்? எனக்கு பயமாக இருக்கணும். நான் என்னடா பண்ண முடியும்? என் ஹார்ட் ஸ்டாப் ஆகிடும் அந்த மெசேஜை பார்த்த உடனே, யாராவன் அப்படின்ட்டு. ஸோ மோட்டிவேஷன் இருக்கும்போது தான் நான் படிப்பேன்லாம் உட்காந்துருக்காது, டெய்லியுமே படி. முக்கியமாக டோன்ட் இக்னோர் யுவர் ஹெல்த். அது உனக்கும் சேலஞ்ச், எனக்கும் சேலஞ்ச். நானும் இந்த சேலஞ்சில் உங்க கூட சேர்ந்துடுறேன். இந்த வருஷம் ஃபுல்லாக என்னோட ஹெல்த்தை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். நான் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன், நிறைய தண்ணி குடிப்பேன், நான் நிறைய எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், உடம்புலாம் பயங்கர ஃபிட்டாக போகிறேன், தொப்பையெல்லாம் குறைக்க போகிறேன். நான் இந்த மாதிரி நிறையா டாஸ்க் வச்சுருக்கேன், அதெல்லாம் நான் செஞ்சு காட்டுறேன். சும்மா பேசலாம் மாட்டேன், நான் செஞ்சு காட்டுறேன். வந்துட்டு சொல்கிறேன் இந்த நேரத்தில் நான் என் ஹெல்த்தை பார்த்துக்கிறேன். அந்த ஹெல்த்து என்னை எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ண வைக்குதுன்னு நீ பார்ப்ப. அதே மாதிரி உன் ஹெல்த்தை நீ பார்த்துக்கோ. ஹெல்த்து நல்லா இருந்தால் நீ இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவ. சரியா? படித்தாதான் தம்பி மோட்டிவேஷன் வரும். எனக்கு உழைச்சாதான் மோட்டிவேஷன் வரும். சரியா? படிக்கலை அப்படின்னா பயம்தான் வரும். படிக்கலை அப்படின்னா பயம்தான் இருக்கும். படித்தாதான் உங்களுக்கு எப்பயுமே வந்து என்ன இருக்க போகுது, மோட்டிவேஷன் இருக்க போகுது. சரியா? ரைட். இப்போ ஓகே, ஒரு சின்ன விஷயம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்மக்கிட்ட ஓகே யூடியூப்பில் நம்மளை சேனலில் ஃபாலோ பண்ணுற பசங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆன்லைனில் டியூஷன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஆன்லைன் டியூஷன் ஓகே உங்களுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக கிளாஸ் இருக்க போது எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்ஸ்லேருந்து, நான் சொன்னேன்ல 11th 12th பேசிக்ஸ் தெரியாமல் நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு, அந்த ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ்லேருந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஆன்லைன் டியூஷனில் ஆன்லைன் பேட்சில் எடுக்க போகிறோம். அண்ட் இந்த ஆன்லைன் டியூஷனை நாங்கள் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரம் நவ் இட் செல்ஃப் ஜனவரி மாதமே ஆரம்பிச்சிருக்கோம். ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் இந்த பேட்சில் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா 11th ஆனுவல் எக்ஸாமுக்கு ஃபுல் போர்ஷன் நடத்தி தரது மட்டும் இல்லாமல் நீங்கள் 11th 12th போகிறீங்க அப்படின்னா அப்போ அந்த பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா புரியணும்ல, அப்போ அந்த பேசிக்ஸில் இருந்தே எல்லாத்தையும் நல்லா சொல்லித்தரும். இது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்துலேயும் உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் எல்லாமே நடத்துவோம். 12th போர்ஷனு சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிருவோம். மார்ச் உங்களுக்கு எப்போ ஸ்கூலில் ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்ச உடனேவே நாங்கள் இங்கே ஃபுல் ஃப்ளெஜ்டாக 12th போர்ஷன் எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருவோம். நான் ஒரு பிளான் சொன்னல, இப்போ வால்யூம் 1 இந்த மாதத்தில் முடிச்சிரு, வால்யூம் 2 இந்த மாதத்தில் முடிச்சிரு, செகண்ட் மிட்டம் அப்போ வால்யூம் 2 ரிவைஸ் பண்ணு, திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜான் ஃபிப்ல வந்து வால்யூம் 1 திரும்ப ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணு. அதுதான் எங்களோட ஸ்கெட்ச் புக். அந்த ஸ்கெட்ச் புக் படி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நாங்கள் சொல்லித்தர போகிறோம். ஸோ உங்களுக்கு டெய்லி ஸ்டடி பிளான்ஸ் இருக்கும், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் லைவ் செஷன் இருக்கும், ஒரு வருஷம் ஃபுல்லாக. இன்ஃபேக்ட் 1.5 இயர்ஸ், அது 1.5 வருஷம் பேட்ச். சரியா? உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸு, பிடிஎஃப் மெட்டீரியல் ஓகே இது எல்லாமே கொடுத்துருவோம். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொல்லி தருவோம், புக் பேக் சொல்லி தருவோம், புக் இன்சைட் கொஸ்டினும் சொல்லி தருவோம், கிரியேட்டிவ் 1 மார்க்ஸும் சொல்லி தருவோம். கிளாஸ் எல்லாமே லைன் பை லைன் கிளாஸாகவும் இருக்கும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கிளாஸாகவும் இருக்கும். நிறைய டைம் இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையுமே நாங்கள் நடத்தி தருவோம். இந்த பேட்சில் நீ சேர்ற அப்படின்னா நான் உனக்கு ஒரு கேரண்டி தர முடியும். அது என்ன அப்படின்னா உன்னால் 590+ அவுட் ஆஃப் 600 உன்னுடைய 12th எடுக்க முடியும். இதுக்கு நான் கேட்குற ஃபீஸ் என்ன அப்படின்னா 199 ரூபாய்.
ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ ஃபீஸ் கேட்குறேன் அப்படின்னா 7 ரூபாய். நீ கணக்கு போட்டு பாரு, நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீ கணக்கு போட்டு பார்த்தனா ஒரு நாளைக்கு நான் ஃபீஸாக கேட்குறது 7 ரூபாய். அப்போ 7 ரூபாயா ஒரு வருஷத்துக்கு மொத்தமாக நான் உங்ககிட்ட கேட்குற ஃபீஸ் என்ன அப்படின்னா 1999 ரூபாய் மட்டுமே. உனக்கு இந்த ஆன்லைன் டியூஷன் சப்போர்ட் தேவைப்படும் அப்படின்னா எங்கள் கூட சேர்ந்து படி. ஆனால் யாழினியன் சார், இப்போ இந்த ஆன்லைன் டியூஷனில் நான் வந்து எப்படி சேர்றது, எனக்கு இதில் எப்படி சேர்றதுன்னு தெரியணும் அப்படின்னா நான் உனக்கு சொல்லித்தரேன். சரியா? இதிலே நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். தப்பர் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல, இந்த வீடியோலே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு 11th மூவிங் 12th தீமின்னல் பேட்ச்னு போட்டு ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணலாம். புரியுதா? இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். கைடு புக்ஸும் நம்மக்கிட்ட இருக்குடா. நாங்கள் டான் பப்ளிகேஷனுடைய கைட் புக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கைட் புக்ஸை உங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் நார்மலாக டான் பப்ளிகேஷனுடைய கைட் புக்ஸை வாங்கும்போது 300 ரூபா 350 ரூபா விலை சொல்கிறாங்கன்னா எங்ககிட்ட வாங்கும்போது உங்களுக்கு 250 ருபீஸ் தான் வரும். ஸோ அந்த மாதிரி கம்மி ரேட்டுக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டெலிவரி டைம் 15 நாள் ஆகும். அதை மட்டும் முன்னாடியே சொல்லிடுறேன். சரியா? எங்கள் மூலயமா நடக்கிறதுனால இட் டேக்ஸ் 15 days, 3 days வராது. ஸோ அந்த 15 days நீ வெயிட்டிங் இருக்கும். அந்த கைட் புக்ஸுக்கு நீ எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை சார் எனக்கு கோர்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா 1999 தான். உனக்கு எல்லா பிடிஎஃப் மெட்டீரியலும் வந்துடும். பிரிண்டட் புக்காக கையில் இருக்க தவிர எல்லாமே பிடிஎஃபாக வந்துடும். நீ வேணால் பிரிண்ட் போடுறதுனா போட்டுக்கோ. இப்போது ஒரு ஃபுல் மோட்டிவேஷனோட இந்த வீடியோவில் எனக்கு எல்லாருமே என்ன செய்யணும் அப்படின்னா ஐ வில் கெட் 600 அப்படின்னு கமெண்ட் பண்ணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க இல்லையா? இந்த வருஷத்துக்கான ஃபுல் ஸ்கெட்ச் புக் எப்படி இருக்கணுன்றது தெரிஞ்சிடுச்சு இல்லையா? அப்போது பசங்களாக நீங்கள் வந்து என்ன செய்யணும், ஐ வில் கெட் 600 அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணணும். புரியுதா? நீயும் உடம்பு சரியாகி தேறிடுற இந்த பசங்களுக்கெல்லாம் வந்து அடுத்து நான் அப்டேட் சொல்லணும். நீ உனக்கு உடம்பு சரியாயிடுச்சா இல்லையா, நீ எவ்வளோ சூப்பராக பண்ணுற அப்படின்னு. உனக்கும் சேலஞ்ச், 1 year சேலஞ்ச். சரியா? டேக் கேர் பசங்களா. பாய் பாய் அண்ட் see you. நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு. இந்த வீடியோவை லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிவிடு. சரியா? தேங்க்யூ.